பெண்கள் ஜிம்முக்கு போகக்கூடாது. ஏன்னா பெண்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அட அவ்வளோ ஏங்க, பெண்கள் வந்து வெயிட்டே தூக்கக்கூடாது. இந்த வெயிட்டு தூக்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, ஜிம்முக்கு போகிறது இது எல்லாமே ஆம்பளை பசங்க பண்ண வேண்டியது. பொம்பளைங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நம்ம வீட்லேயும் சரி, நம்ம சரௌண்டிங்லேயும் சரி நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது உண்மையா? பெண்கள் வெயிட்டு தூக்குறதுனால அவங்களுக்கு நன்மை இருக்கா, தீமை இருக்கா? பெண்கள் ஜிம்முக்கு போகிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் ஜிம்முக்கு போகிறத பற்றியும், பெண்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறத பற்றியும், அதாவது வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறத பற்றியும் நம்மக்கிட்ட வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்து பெண்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்படிலாம் பெண்களுடைய போன்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். பெண்களுக்கு வந்து நிறையா சுளுக்கு, தசைப்பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால தான் பெண்கள் வந்து வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்கள் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சம்மந்தமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு, இதுக்கான தீர்வு என்ன, இதை நம்ம வந்து பண்ணுறது எப்படி, இதை வந்து ஒழுங்காக பண்ணக்கூடிய விதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக கடைசியில் பார்ப்போம். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, பெண்கள் வெயிட் தூக்கி ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பல்க் ஆயிடுவாங்க. அதாவது ஆம்பளைங்க மாதிரி வந்து அவங்க ரொம்ப பல்க் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்குது, அதனால தான் பெண்கள் வந்து வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க தவறானது. ஏன்னா ஆண்கள் வந்து டெஸ்டோஸ்டரோன் டாமினன்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அதனால் பெண்களை பார்க்கும்போது அவங்க வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ மசில் பில்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னா இந்த டெஸ்டோஸ்டரோன். ஸோ ஆண்களுக்கு இருக்கிற டெஸ்டோஸ்டரோனை விட பெண்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 10% விட கம்மியானதான் டெஸ்டோஸ்டரோன் இருக்கும். ஸோ பெண்கள் வந்து ஆண்கள் தூக்குற அளவுக்கு ஈக்குவலாக வெயிட் தூக்குனாலும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு மசில் டெவலப்மெண்ட் பெண்களுக்கு வந்து ஏற்படாது. ஸோ வெயிட் தூக்குறதுனாலேயே வந்து நம்ம வந்து ரொம்ப பல்க் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பெண்கள் வெயிட் தூக்கும்போது அவங்க உடம்புல வந்து லீன் மசில் மாஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கண்டிப்பாக அவங்களால வந்து பல்கிங் ஆண்கள் அளவுக்கு ஆகவே முடியாது. ஸோ நீங்கள் கூட யோசிக்கலாம், அதாவது லேடி பாடி பில்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து ஆண்கள் அளவுக்கு வந்து அவங்களும் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் ஆண்கள் மாதிரி பாடிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தங்களுடைய மசிலை வந்து செயற்கையாக வளர்க்குறாங்களே தவிர நேச்சுரலாக பெண்களால் வந்து அந்தளவுக்கு பாடி பில்ட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து பல்க் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்றைக்குமே பல்க் ஆகிட மாட்டீங்க. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முதல் மிஸ்கன்செப்ஷன். ரெண்டாவது, கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமே, நம்ம எதுக்கு வந்து வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து வெயிட் லாஸ் ஆயிருமே அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதை விட 1 மணி நேரத்துக்கு அதிகப்படியான கலோரி பேர்ன் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் மட்டுமே பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து கேலரி பேர்ன் ஆகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட் குறையும். ஆனால் அதுவே நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லீன் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம உடம்புல வந்து மசில்ஸ் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நம்ம பாடியோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் சும்மா இருக்கிற டயத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து அதிகப்படியான கலோரிஸை வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய பிஎம்ஆர் வந்து மசில் எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிஎம்ஆர் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வெயிட்டை குறைக்கிறீங்க, அதாவது ஃபேட்டை குறைக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி உங்கள் மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கார்டியோவில் குறைக்கிறத விட அதிகப்படியான வெயிட்டை வந்து நீங்கள் சும்மா இருக்கும்போதே வந்து உங்கள் மசில்ஸால் வந்து குறைக்க முடியும். ஸோ டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி உங்கள் உடம்புல வந்து மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது உங்கள் பாடி வந்து டோனாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்ப பேருதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் கார்டியோ மட்டுமே பண்ணாமல் கார்டியோவோடு சேர்ந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணுறது நமக்கு பல விதங்களில் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். மூணாவது, நிறைய பேர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாதுங்க. அதாவது ஜிம் வந்து ஆண்கள் மட்டும்தான் போவாங்க, ஜிம் வந்து பெண்களுக்கு ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் கிடையாது, அதனால் பெண்கள் ஜிம்முக்கு போகிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன மாதிரிலாம் இப்போ காலம் கிடையாது. எல்லா ஜிம்முமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அட்வான்ஸாக மாறிடுச்சு. ஜிம்மு எல்லாத்துலேயுமே வந்து இப்போ சிசிடிவி கேமராஸ் வந்து லைவாகவே பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளே வந்து சிசிடிவி மூலிமா ஜிம்மில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஜிம்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டாங்க. அப்படி இல்லாமல் லேடிஸ் ஸ்பெஷல் ஜிம்மே வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நார்மல் ஜிம்லையும் ஜென்ஸுக்கு தனியான டைமிங், லேடிஸ்க்கு தனியான டைமிங் அப்படின்னு சொல்லி அதுலேயும் நிறையா ஜிம்மில் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஜிம்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் ஜென்ஸுக்கு தனியாக ஒரு ஃப்ளோர், லேடிஸ்க்கு தனியாக ஒரு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளோரில் உள்ளவங்க அடுத்த ஃப்ளோருக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக ஐசோலேட் பண்ணி சேஃபான என்வாயர்மெண்ட் உள்ள ஜிம்கள் வந்து நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சேஃப்டி பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நல்ல பாப்புலரான ஜிம், நிறையா மக்கள் வரக்கூடிய ஜிம் எது அப்படின்ட்டு ஒரு 4-5 ஜிம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள்.
பெண்களுக்கு டெடிகேட்டட் டைமிங் தரக்கூடிய ஜிம்ஸ் அல்லது பெண்களுக்குன்னு டெடிகேட்டடான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஜிம்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஜிம்மில் போய் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒர்க் அவுட் பண்ணலாம். நிறையா ஜிம்மில் வந்து இப்போ ஃபீமேல் ட்ரெயினர்ஸும் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் முன்ன மாதிரிலாம் இப்போ டைமிங் வந்து கிடையாது. காலம் வந்து ரொம்ப மாறிடுச்சு. ஸோ சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் ஒரு 4 ஜிம்மை வந்து நேரில் போய் பார்த்து எந்த ஜிம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த ஜிம் வந்து உங்களுக்கான ப்ரைவேசியை வந்து மெயின்டைன் பண்ணி அதை டெடிகேட்டடாக உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி தராங்களோ அந்த ஜிம்முகளை பார்த்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஒர்க் அவுட் செஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 4வது மிஸ்கன்செப்ஷன், வெயிட் ட்ரைனிங் வந்து ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும், பெண்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் வந்து முழுக்க முழுக்க தவறு தான். ஏன்னா நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க மசில்ஸ் வந்து ஜாஸ்தியாகும், நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். ப்ளஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனோட இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாகி நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் பேலன்சிங் நடக்கும். நமக்குள்ளே வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எந்த வித்தியாசமுமே கிடையாது. யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறையா கிடைக்கும். ஸோ ஆண்களுக்கு மட்டும்தான் வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காம பெண்களும் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ண மூலிமா பல அபரிவிதமான பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க அடைய முடியும். அடுத்த செக்ஷனில் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுனால பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸ்டடி ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் 3ல் ஒருத்தவங்க, அதாவது கிட்டத்தட்ட 35% பெண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா நம்மளுடைய போன் டென்சிட்டி வந்து கம்மியாகிறது. போன் டென்சிட்டி கம்மியாச்சு அப்படின்னா நம்ம போன் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த போனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ போன் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக மாதிரி ஒரு சிம்பிளான அதிர்வுக்கே வந்து நம்ம போன் வந்து சீக்கிரமாக ஃப்ராக்சர் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம போன் டென்சிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதுலேயும் குறிப்பாக இந்த மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம் பெண்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வியாதி வர்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி ரிசல்ட் சொல்லுது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறோமோ, அதாவது வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து டெய்லி வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தடவையாவது நீங்கள் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த போன் டென்சிட்டி குறையிற பிரச்சனைகள்லேருந்து உங்கள் எலும்புகளை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த போன் டென்சிட்டி கம்மியாகிறதுனால வரக்கூடிய முட்டு வலி, முட்டு தேய்மானம், ஜாயிண்ட்டில் வரக்கூடிய பெயின்ஸ், இது எல்லாத்துலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் வந்து பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா அமையுது. 2வது பெனிஃபிட், நம்ம உடம்புல எந்த அளவுக்கு வந்து மசில் மாஸ் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளால் வந்து குண்டாக மாட்டோம், நம்ம வந்து ஒல்லியாகவே இருப்போம். கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து 1 கிலோ ஃபேட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேட்டால் 1 மணி நேரத்துக்கு வந்து 4 கலோரி தான் பர்ன் பண்ண முடியும். ஆனால் இதுவே நம்ம உடம்புல 1 கிலோ மசில் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 15 கலோரி வரைக்கும் அந்த மசிலால் பர்ன் பண்ண முடியும். நம்ம எந்த வேலையும் பண்ணாமல் சும்மா இருந்தாலே, அதாவது நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தால் கூட நம்ம மசில்ஸ் வந்து கலோரி பர்னிங் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம உடம்பு வந்து கலோரி பர்னிங் ப்ராசஸ் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து மசில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ நம்ம உடம்புல மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் லீனாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், உடம்பு வந்து குண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து மசில் மாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். அதுக்கு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் மாதிரி ஒரு ஆல்டர்னேட் எதுவுமே கிடையாது. அடுத்து நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுக்கும் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக அமையுது. ஏன்னா நம்ம எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணுறோமோ அப்போ நம்ம மூளையிலேருந்து என்டார்ஃபின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த என்டார்ஃபின் ஹார்மோனை வந்து ஹாப்பி ஹார்மோன் அல்லது வந்து மூட் ஸ்டெபிலைசிங் ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கிறதுக்கு இந்த என்டார்ஃபின் ஹார்மோன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த என்டார்ஃபின் ஹார்மோனை நேச்சுரலாக டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்குது. ஸோ வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்கை உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நீங்கள் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரலாகவே நம்ம உடம்புல என்டார்ஃபினை பில்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுலேருந்து நம்மளை நாமளே வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையுது. அடுத்து டே டு டே நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணுறதுனால நம்மளால் அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அதாவது கீழே இருக்கிற குழந்தைய வந்து நம்ம தூக்குறது, அல்லது மாடிப்படியிலேருந்து ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கிட்டு படியேறிட்டு வர்றது, மேலே ஷெல்ஃபில் உயரமான இருக்கக்கூடிய ஒரு ஜாமானை எடுக்கிறது. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சுளுக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு இந்த இடத்துல வந்து தசை வந்து பிடிச்சிக்கிருச்சு, காலில் வந்து இப்படி படி இறங்கும்போது சுளுக்கிருச்சு, வெயிட்டு தூக்கும்போது வந்து இடுப்பு பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெயிட்டை வந்து சரியான முறையில் எப்படி தூக்குறதுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான். ஆனால் இதுவே நம்ம ஜிம்மில் போய் ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர்கிட்ட நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு வெயிட்டையும் நம்ம தூக்கும்போது நம்ம பாடி பாஸ்டர் எப்படி இருக்கணும், நம்ம வெயிட்டை வந்து தொடையிலேருந்து தூக்கணுமா அல்லது வந்து நம்ம இடுப்புலேருந்து தூக்கணுமா, நம்ம வெயிட்டு தூக்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான விஷயங்களை, ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களை வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல மசில் மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒவ்வொரு வெயிட்டையும் எப்படி தூக்குறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிறதுனால இந்த மாதிரி வீட்டு வேலைகள் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய இன்ஜுரியிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மிகப்பெரிய ஒரு பயனுள்ள கருவியாக நமக்கு அமையுது. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் சில ப்ராக்டிக்கலான சில சேலஞ்சஸ் இருக்குது. என்னால் வந்து கரெக்டான டைமுக்கெலாம் வந்து ஜிம்முக்கெலாம் போக முடியாது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஜிம் வந்து அக்சசபிளாக இல்லை, என்னால் வந்து ஜிம்முக்கு போகிற அளவுக்கு எனக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸே வந்து எக்கச்சக்கமான ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. நம்ம சேனல்லே வந்து நம்ம பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸை பற்றி சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணலாம். அது போக நம்ம வீட்டில் இருந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லைங்க. ஒரு செட்டு டம்பிள், ஒரு செட்டு பார்பல் ப்ளஸ் ஒரு பெஞ்சு, இது மட்டும் இருந்தாலே போதும். ஜிம்மில் பண்ணக்கூடிய ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் சிம்பிளாக இந்த கிட்ட வந்து ஒரு 2000-3000 தான் வரும். அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான ஒர்க் அவுட்ஸையும் நீங்கள் வீட்டிலே பண்ண முடியும். அதை விட அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த தெரா பேண்ட், எலாஸ்டிக் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 பேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக அதை மடித்து நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்குள்ளேயே வச்சுக்கலாம். வெயிட் வந்து ஒரு 50-100 கிராம்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த பேண்டில் இருக்கக்கூடிய மல்டிபிள் எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டினால நீங்கள் வந்து 5 கிலோவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 கிலோ வரைக்கும் நீங்கள் பேண்டு மூலியமாகவே உங்களுடைய ரெசிஸ்டன்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஜிம்மு மட்டுமே ஒரு சோர்ஸ் கிடையாது, பலவிதமான சோர்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போய் பண்ணாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்து பண்ணாலும் சரி, அல்லது உங்கள் பார்க்கில் போய் பண்ணாலும் சரி, உங்கள் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பண்ணாலும் சரி, நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது தான் முக்கியமே தவிர நீங்கள் பண்ணக்கூடிய இடம் வந்து முக்கியம் கிடையாது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க, அதாவது ஜிம்மில் இல்லாமல் நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களாகவே வந்து வெயிட்ஸை வச்சு வெயிட் ட்ரைனிங் பண்ணாமல் குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஏதாவது ஒரு ட்ரெயினர்கிட்ட, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜிம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினர்கிட்ட போய் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அல்லது உங்கள் வீட்டில் வந்து ஒர்க் அவுட்ஸ் தெரிஞ்ச யாராவது, உங்களுடைய ஹஸ்பண்டோ, உங்கள் பிரதரோ அல்லது உங்கள் பையனோ யாராவது ஒருத்தவங்க வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சூப்பர்விஷனில் ஒரு 3 months ஆகுது நீங்கள் ஒர்க் அவுட்ஸை நல்லா பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தனியாக பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒர்க் அவுட்ஸில் வந்து நம்ம பாஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதில் வந்து இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 3 months மட்டுமாவது நீங்கள் ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர்கிட்ட ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொந்தமாக உங்களுடைய ஒர்க் அவுட்ஸை உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு ஆண் வந்து ஒரு கல்வி கற்றுக்கிறான் அப்படின்னா அது வந்து அந்த ஆம்பளைக்கு மட்டும்தான் அதனால் யூஸ். ஆனால் இதுவே ஒரு பெண் வந்து கல்வி கற்றுக்கிறா அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே அதனால் வந்து கல்வி பயின்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ்லாம் அப்படி தாங்க. ஒரு ஆம்பளை ஜிம்முக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னா அதனால் அந்த ஆம்பளைக்கு மட்டும்தான் வந்து ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இதுவே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி அந்த மொத்த குடும்பத்துக்குமே வந்து ஒரு அதிகப்படியான எனர்ஜி சோர்ஸாக இருக்கும். அவங்களோட பாசிட்டிவிட்டினால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பெண்கள் ஜிம்முக்கு போகிறது, பெண்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அது வந்து ஒரு நலனாக அமையும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ, எங்கே ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது ஒர்க் அவுட் பண்ணுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸ்டடி ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஓவராலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 100 ஆண்கள் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க அல்லது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களில் வந்து அந்த ரேஷியோ வந்து ஒரு 5%க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி 5% விட கம்மியாக பெண்கள் ஒர்க் அவுட் பண்ணுற இந்த காலகட்டத்தில் நம்ம 2024 ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வாங்கின மொத்த 6 மெடல்களில் 3 மெடல்கள் வந்து பெண்கள் மூலியமாக நமக்கு கிடச்சிருக்கு. வெறும் 5% பெண்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலே இந்தியாவுக்கு வந்து 50% மெடல்கள் கிடைக்கிது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்தியா உலக அளவில் எந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆணோட சக்ஸஸ் வந்து ஒரு ஆணுக்கு மட்டும்தான், ஆனால் ஒரு பெண்ணோட சக்ஸஸ் வந்து அந்த குடும்பத்திலேருந்து, அந்த சமுதாயத்திலேருந்து, நாட்டுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இந்த நாள் இனிய நாள். ஸோ இன்றைக்கே உங்களுடைய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி, அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி, உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டையும் படிக்கக்கூடியவங்க அது மூலியமாக மோட்டிவேட் ஆகி அவங்களும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு அழகான சமுதாயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாகிறதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எந்தெந்த கருத்துக்கள் இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.